நாம் உன்னத பாட்டு புஸ்தகத்திலிருந்து தேவனுடைய ஆலோசனை அறிந்து இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நமக்காக கர்த்தருடைய வார்த்தை எடுத்துரைக்க அருமை சகோதரர் ஜோசப் சகாராஜ் அவர்கள் அன்போடு அழைக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உன்னத பாட்டு என்ற தொடர் மிக மேன்மையுள்ளதாக இருக்கிறது. அதற்கு இடையிலே ஒரு சிறிய வேலை வந்துவிட்டது எனக்கு. பரிசுத்த ஆவியானவர் பற்றி உங்கள் சபைகளிலே பாடங்களே இல்லையே என்று சொல்லுகிறார்கள் சிலர். நிச்சயமாக கிறிஸ்தவ சபையிலே பரிசுத்த ஆவியானவரை பற்றி கூறுவது போல அவ்வளவு தெளிவாக வேற எந்த பிரிவு கூட்டங்களிலும் கூறப்படுவது கிடையாது. இதை நாம் நிரூபித்தாக வேண்டியதாக இருக்கிறது. அதனாலே அவ்வப்போது அல்லது தொடர்ந்தும் கூட பரிசுத்த ஆவியானவர், வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்ற ஒரு பாடத்தொடரை நான் கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் ஆரம்பிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் வேதாகமத்திலே எவ்வாறு சிறப்பிக்கப்படுகிறார், பரிசுத்த ஆவியானவர் வேதாகமத்திலே எவ்வாறு குறிப்பிடப்படுகிறார் என்பதை குறித்ததான காரியங்களை நாம் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்வோம். முதலாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பல பேர் பரிசுத்த ஆவி ஒரு சக்தி, அது நமக்குள்ள விட்டா நம்ம இயக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலிருந்தே தேவனோடு ஒரு நபராக இருந்திருக்கிறார். ஆதியாம 2ஆம் அதிகாரத்தில், ஆதியாம 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தையே சொல்லுகிறது. பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. தேவ ஆவியானவர் என்று சொல்லும்போது அது ஒரு நபரை, ஒரு பர்சனை குறிக்கிறது. தேவ ஆவி ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தது என்று குறிப்பிடவில்லை. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று குறிப்பிடப்படுகிறது. இதிலிருந்தே மிகவும் தெளிவாக தெரிகிறது, பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர் தானே தவிர அவர் ஒரு சக்தி அல்ல. அடுத்து நாம் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டிலே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல 34ஆம் வசனத்திலே, அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார் என்று ஒரு வசனம் இருக்கிறது. அப்பொழுதுன்னா எப்பொழுது? பாகாலை பாகால் தெய்வம் அல்ல என்று சொல்லி அந்த பாகாலுடைய மேட்டை இடித்து போட்டான் கிதியோன். அப்படி இடித்து போடுறதுனாலே அவனை கொண்டு வாங்க, அவன் யாருன்னு அவனை நாங்க கொல்லணும் என்று ஊர்க்காரர்கள் சொல்லுகின்ற போது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அப்புறம் அவனை ஊதி எக்காலம் ஊதி அபிஷேகத்துக்கு தனக்கு பின் செல்லும்படி செய்து பல காரியங்களை செய்தான் என்று பார்க்கின்றோம். அந்த இடத்துலையும் கர்த்தருடைய ஆவியானவர் என்றுதான் சொல்லப்படுகிறது தவிர கர்த்தருடைய ஆவி கிதியோன் மேல் இறங்கினது என்று சொல்லப்படவில்லை. அடுத்து நம்ம சிம்சோனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது, சிம்சோன் தேவனுடைய கிருபையினாலே மனோவாவுக்கும் அவனுடைய மனைவிக்கும் பிறந்தவன் என்று நாம் பார்க்கின்றோம். அவன் நியாயாதிபதி 13ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவக்கினார் என்று நான் பார்க்கின்றோம். ஆக சிம்சோனிடத்திலையும் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்திருக்கிறார். அவன் அதிசயமான அற்புதமான காரியங்கள் பலவற்றை செய்தான். அதுலயும் அவன் மரணத்தின் போது அவன் செய்த காரியம்தான் மிக மிக வலிமையான ஒரு அற்புதமான ஒரு காரியமாய் இருந்தது. அவனுடைய சக்தியெல்லாம் போய்விட்ட நிலையிலே, அவனுடைய மயிர் சிறைக்கப்பட்டதுனாலே அவனுடைய சக்தியெல்லாம் போய்விட்ட நிலையிலே சிறைச்சாலையிலே அவனை வைத்து கண்களை குத்தி குருடாக்கி அவனை மாவரைக்க செய்கிறார்கள். அதன் பிறகு அவர்களுடைய திருவிழா வந்தபோது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவனை கொண்டு பார்வை இல்லாதவனுடைய நடனம் நன்றாக இருக்கும் என்று சொல்லி அவனை நடனமாட செய்கிறார்கள். அப்பொழுது அவன் தனக்கு கையிலாக கொடுக்கிற பிள்ளையாண்டனத்துல கேட்கிற, இந்த வீட்டை தாங்கி இருக்கிற அஸ்திபார தூண் எங்க இருக்கிறது என்று கேட்கிறான். அதுல போய் என்னை நிறுத்துன்னு சொல்லும்போது அந்த மண்டபம் முழுவதையும் தாங்கி நிற்கிற அந்த 2 தூண்களுக்கு நடுவில் அவன் கொண்டு நிறுத்துகிறான் அந்த பையன் அவனை. அந்த 2 தூண்களையும் தன் 2 கைகளினாலே பற்றி கொண்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே முடிவான ஜெபத்தை ஏறெடுக்க தொடங்கினான். என்ன ஜெபத்தை ஏறெடுத்தான்? ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை கேட்டருளும், எனக்கு அந்த பலத்தை மீண்டும் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்டபோது தேவன் இந்த பலத்தை கொடுத்தார். அப்பொழுது அந்த தூண்களை அசைத்து அந்த மண்டபத்தை இடிந்து விழும்படி செய்கின்றான். அப்பொழுது
அந்த மண்டபத்தில் இருந்த பெலிஸ்தியர்கள் எல்லோரும் அவனோடு மரித்து போனார்கள். அதனால சிம்சோன் வந்து உயிரோடு இருந்த போதை காட்டிலும் அவன் இறந்த போது கொன்றவர்கள் அநேகம் என்று ஒரு பழமொழியே யூத மார்க்கத்தில் இருக்கிறது. அப்ப அந்த சிம்சோன் வந்து கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுவதனாலே தான் அவன் வந்து அவ்வளவு பெரிய வல்லமையான காரியங்களை செய்ய முடிந்தது. அடுத்தபடியாக பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டிலே ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்தார், எல்லாருக்கும் கொடுக்கப்படல. அதனாலதான் பின்னாடி யோவேல் சொல்லும் போது சொன்னாரு, அப்பொழுது மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். ஆனா பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது நியாயாதிபதிகள், குறிப்பிட்ட தலைவர்கள், தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள் ஆகியவர்களுக்கு மாத்திரமே பரிசுத்தாவியானவர் அருளப்பட்டார். இங்கே ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை, யாரை? தாவீதை, அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். இதற்கு முன்பு சவுலின் மீது கூட ஆவியானவர் இறங்கினார். அதை பற்றி வந்து நம்ம அதை தாண்டி வருகிறோம். சவுலின் மீது இறங்கின போதும் அவன் வந்து தீர்க்கதரிசனம் சொல்ல தொடங்கினான். அதோடு கூட அவன் வந்து நடனம்லாம் ஆடினான் என்று சொல்லப்படுகிறது. இப்ப தாவீதுக்கு அவன் சிறு பையனா இருக்கும் பொழுதே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். சொல்ல போனால் அவன் ஒரு பையன் இருக்கிறான் என்ற நினைவே அவனுடைய தகப்பனாகி ஈசாய்க்கு இல்லாமல் இருந்தது. அங்கே வந்து சாமுவேல் வந்தார். சாமுவேல் வந்து அவனுடைய பையன்கள் எல்லாரையும் நான் பார்க்க வேண்டிய எல்லாரையும் வர சொல்லு சொல்லும் போது ஒவ்வொருத்தனையா வர சொல்றான். ஈசாய் தன்னுடைய மகன்களை வரிசையாக வர சொல்லுகிறான். 7 பேர் வந்துட்டாங்க. 7 பேர் வந்ததுக்கு அப்புறம் 7 பேருமே இல்லைன்ட்டாரு கர்த்தர். இவர்கள் யாருமே கிடையாது அப்படின்ட்டார். அதுல சொல்லும்போது என்ன சொல்றாரு, இவன் சாமுவேல் நினைக்கிறாரு இவன் வந்து வளர்த்தியா இருக்கிறான், அதனால இவனை தான் தேர்ந்தெடுத்திருப்பாரோ அப்படின்னு சொல்லி ஒருத்தனை நினைக்கிறாரு. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, மனுஷன் பார்க்கிறது ஒரு விதம், தேவன் பார்க்கிறது வேறு விதம். இதல்ல, இவன் அல்ல, இவனை விட்டு அப்படின்னாரு. அதே மாதிரி ஒவ்வொரு மகனையும் விட்டதுக்கு அப்புறம் ஈசாயிட்ட கேட்கிறாரு, ஏன் இவ்வளவுதானா உன் மகன் மயங்க அப்படி கேட்கிறாரு. அப்பதான் ஈசாய்க்கு நினைப்பு ஒரு 100 மகன் இருக்கிறது. அப்ப அவன் சொல்ல, சின்ன பையன் இருக்கிறாங்க, அவன் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவன் எங்க, அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லும் போது அவன் வரும்போது கர்த்தர் வந்து சொல்றாரு, இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணு அப்படிங்கிறார். அதனாலே சாமுவேல் என்ன செய்யறாரு, கர்த்தருடைய பலத்தை கொண்டு அங்கே சாமுவேல் தைல கொம்பை எடுத்து தாவீதின் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு, எந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவராலே, அதாவது சாமுவேலினாலே எப்பொழுது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். இந்த இடத்துல நம்ம பார்க்கின்றோம், தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அந்நாள் முதற்கொண்டு, அதாவது சிறுபையனாய் இருந்த நாள் முதற்கொண்டே அந்த அபிஷேகம் பண்ண போதே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்திருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இருந்த போதும் தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே சில தவறுகளை செய்கிறான். ஆனாலும் கூட அவ்வாறு தவறுகளை செய்து கர்த்தருடைய ஆவியானவரை துக்கப்படுத்தின போது அவனுக்கு அவன் பாவம் உணர்த்தப்பட்டது. அவன் பாவம் உணர்த்தப்பட்ட போது அவன் வந்து மனம் திரும்பி, மனம் விரும்பி கர்த்தரிடத்திலே மன்னிப்பு கேட்கிறான். இதுதான் சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள வித்தியாசம். சவுலுக்கு வந்து அவன் பாவங்கள் உணர்த்தப்படுகிற போது அவன் தன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்துவான், எல்லா இடத்திலையுமே நியாயப்படுத்துவான். ஆனால் தாவீது வந்து தான் பாவி என்பதை ஒப்புக்கொண்டு மனம் திரும்பினான். அதனால்தான் தாவீதை குறித்து சொல்லும் போது கர்த்தர் சொன்னார், தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்று சொன்னார். ஆவியானவர் எந்நாளும் தாவீதை விட்டு பிரியவே இல்லை. தாவீது தவறுகள் பல செய்தவன் தான். குறிப்பாக உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளை அவன் எடுத்துக்கொண்டு உரியாவை படையிலே கொல்லும்படி கொல்ல விடப்படும்படி ஒரு ஆணை பிறப்பித்து, அதன் பிறகு ஏதோ பத்சேபாள் மேல் பச்சாத்தாபம் உள்ளவன் போல அவளை வெளிப்படையாக திருமணம் செய்து கொண்டான். இது வந்து கர்த்தருடைய பார்வைக்கு அநியாயமா இருந்தது, அக்கிரமமா இருந்தது. அதனால நாத்தான் மூலமாக ஒரு அருமையான கதை சொல்லி அவனை மனம் திருப்புகிறார். ஐஸ்வர்யான் ஒருவனுக்கு அநேக மாடுகள் இருந்தது. அவன் நல்ல வெகுவாய் வாழ்ந்து கொண்டிருந்தான், ஆடம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் பக்கத்தில் இருந்த ஒரு ஏழை ஒருத்தனுக்கும் ஒரு சிறிய ஆட்டுக்குட்டி மாத்திரமே சொந்தமாய் இருந்தது.
அந்த ஆட்டுக்குட்டி அவனுடைய மகளை போல அவனுடைய மடியில வளர்ந்தது. அவனுடைய பாத்திரத்துல சாப்பிட்டதும் அவனுடைய தட்டில சாப்பிட்டதும் அவனுடைய பாத்திரத்துல குடித்தது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே வந்துட்டு, ஒரு முறை அந்த பணக்காரனுக்கு அந்த ஐஸ்வர்யவானுக்கு ஒரு விருந்தாளி வந்த போது, என்ன விருந்தாளி? அந்த தாவீதுக்குள்ளாக எழுந்த காம இச்சை சொல்லுகிறார் விருந்தாளி என்று சொல்லி. ஒரு விருந்தாளி வந்த போது அந்த ஐஸ்வர்யவான் தன்னிடத்தில் இருந்த ஆடுகளில் ஒன்றை அடித்து போட மனதில்லாமல், தாவீதுக்கு ஏற்கனவே சில மனைவிகளை கொடுத்திருந்தார் தேவன். அந்த மனைவிகளில் ஒருத்தையோடு சேர்ந்து அவன் அனுபவித்திருந்திருக்கலாம். அப்படி செய்யாமல் என்ன செய்தான் அந்த ஐஸ்வர்யவான்? அந்த ஏழை விட்ட ஆட்டுக்குட்டியை எடுத்து வெட்டி சமைத்து சாப்பிட கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த தாவீது செய்த அந்த செயல், ஒரு ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஆட்டை அடிக்காமல் பக்கத்தில் இருந்த ஒரு ஏழையுடைய ஒரே ஆட்டுக்குட்டியை அடித்த அந்த ஒரு சம்பவத்தோடு ஒப்பிடப்படுகிறது. தாவீதுக்கு ஏற்கனவே சில மனைவிகளை கொடுத்திருந்தார் தேவன். ஆனாலும் கூட இவன் அடுத்தவன் மனைவியாகிய பத்சேபாள் மேல் ஆசைப்பட்டான். அப்படி பத்சேபாள் மேல் ஆசைப்பட்டு அவளை கவர்ந்து கொண்டதோடு பத்சேபாளை, அதாவது தன்மேல் குற்றம் சுமராதபடி, அவள் கர்ப்பமானாள், அதாவது தன்மேல் குற்றம் சுமராதபடி என்ன செய்கிறான்? உரியாவை வரவழைக்கிறான். உரியா வந்த போது அவனுக்கு விருந்து பொருட்கள், மதுபானம் எல்லாம் நிறைய கொடுத்து, நீ வீட்டுல போய் மனைவியோடு ஜாலியா இருந்துட்டு வா. எதுக்காக? அந்த கர்ப்பத்துக்கு அவனை காரணம் காட்டிடலாம் என்பதற்காக. ஆனால் உரியா போகவில்லை. அவ்வளவு விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். கேட்டபோது கர்த்தருடைய பெட்டி அங்கே போர் முனையில இருக்கிறது, யோவாபும் மற்ற எல்லாரும் கூட அங்கே போராடி கொண்டிருக்கிறார், நான் போய் எப்படி என் மனைவியோடு சந்தோஷமா இருப்பேன் ராஜா, நான் போக மாட்டேன் அப்படின்ட்டேன். அடுத்த நாள் இன்னும் நிறைய மதுபானத்தை கொடுத்து அனுப்புறான். எப்படியெல்லாம் சூழ்ச்சி செஞ்சிருக்கான் பாருங்க. எப்படியாவது அந்த தான் செய்த அந்த தவறை மூடி மறைக்க வேண்டும் என்பதற்காக. ஆனா அடுத்த நாள் அவன் போகல. இங்க போர் முனையில தாவீதின் அரண்மனையில போர் வீரர் தங்குற இடத்துல தங்கிட்டான். அப்புறம் பார்த்தான், இவன் சரி, இவனுக்கு ஒரு முடிவு தெரிய வேண்டியதுதான் என்று சொல்லி அடுத்து ஒரு மரண ஓலையை எழுதுறான். உரியாவை போர் முனையில மும்முரமாய் போர் நடக்கிற இடத்துல விட்டு விடுங்க, அவன் சாகராமல் விட்டு விடுங்க என்று சொல்லி ஒரு கடிதம் எழுதி அந்த கடிதத்தை உரியாவின் கிளையே கொடுத்து விடுகிறான். யோவாப் அதை வாசி பார்க்கிறான். சார் தான் ராஜா உரியாவின் மனைவியை கவர்ந்து கொள்ள திட்டம் தீட்டிவிட்டார் என்று சொல்லி அதே மாதிரி செஞ்சிடறான். இது கர்த்தருடைய பார்வைக்கு அக்கிரமமா இருந்தது. அதனாலதான் நாத்தான் தீர்க்கதரிசி மூலமா அந்த கதையை சொன்னார். இந்த காலங்கள் எல்லாவற்றிலையும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் இருந்தார். ஆனா துக்கப்பட்டு கொண்டிருந்தார். அவன் செய்த செயல் நிமித்தம் துக்கப்பட்டு கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, ஞானஸ்தானத்தின் பொழுது நம்மீது கர்த்தருடைய ஆவியானவர் பொழியப்படுகிறார். சில பேர் சொல்லுவாங்க, முக்கியமாக இந்த பெந்தகோஸ்தே இனத்தினர் குழுவினர் என்ன செய்வாங்க, நான் ஞானஸ்தானம் பெற்றேன் பிரதர், என்ன பரிசாவின் அபிஷேகம் தான் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு பரிசாவின் அபிஷேகம் கிடைச்சிருச்சு பிரதர், ஆனா ஞானஸ்தானம் என்ன வாங்கல அப்படிங்குவாங்க. அது ரெண்டுமே தப்பு. அப்போஸ்தலர் 2:30 தெளிவா சொல்லப்படுது, நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தால ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது, அந்த வார்த்தையை நன்றாக கவனிக்க வேண்டும், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசாவின் வரத்தை பெறுவீர்கள். பரிசாவின் வரத்தை பெறுவீர்கள் அல்ல, பரிசுத்த ஆவியையே ஒரு வரமாக பெறுவீர்கள் என்றுதான் மூலமொழியில காணப்படுகிறது. பரிசுத்த ஆவியே ஒரு வரமாக பெறுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப எப்பொழுது பரிசாவியானவர் இறங்குகிறார் நம் மீது? ஞானஸ்தானம் பெறும் பொழுதே பரிசாவினர் இறங்குகிறார். ஞானஸ்தானத்தையும் பரிசுத்தாவையும் தேவன் இணைத்திருக்கிறார். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்க கூடாது. ஞானஸ்தானமும் பரிசுத்தாவையும் தேவனால் இணைக்கப்பட்டதா இருக்கிறது. அங்கே ஞானஸ்தானத்திலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார் என்று சொல்லி காணப்படுகிறது. அதை பிரித்து பேசுகிறார்கள் சிலர். ஆனாலும் பிரியமானவர்களே, இங்கு பார்க்கின்ற தாவீது மேல் இறங்கின ஆவியானவர் அவருடைய அந்திம காலம் வரை அவரோடு கூட இருந்தார். எப்படி என்று பார்க்கும்போது 2 சாமுவேல் 23:2 தாவீது சொல்லுகிறார், அவர் அந்திம காலத்திலே, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது. இஸ்ரவேலிலே சங்கீதங்களை இன்பமாய் வாசித்த தாவீது, அந்த தாவீது தான் மரணமடையும் வேளையிலே சொல்லுகிறார், அவன் சின்ன பிள்ளையா இருந்த போது அபிஷேகம் பண்ணப்பட்ட போது அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அந்த ஆடு மேய்க்கிற வேளையிலும் அடுத்ததாக ராஜா அழைக்கிறார் அவனை. எதற்காக? ராஜாவிட்ட இருக்கிற சவுல் ராஜாட்ட இருக்க பேய ஓட்டணுங்கிறதுக்காக அங்கே அழைக்கிறார் அரண்மனைக்கு. அந்த வேளையிலும் இன்னும் திருப்பி ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த வேளையிலும்
கோலியாத்தை கொன்ற வேளையிலும், அதன் பிறகாக சவுளுடைய மகளை திருமணம் செய்து கொண்டிருந்த வேளையிலும், சவுளுடைய மகளை திருமணத்தின் ஒப்பு கொடுத்து விட்டு, திருமணத்தில் அவனுக்கு கொடுத்து விட்டு அவனை கொல்ல முயற்சி செய்கிறான். அந்த வேளையிலும் அவன் தப்பித்து போய் 25 ஆண்டுகள் காடுகளையும் மலைகளையும் வனாந்திரங்களையும் அலைந்து கொண்டிருக்கிறான். எவ்வளவு சிரமமான வாழ்க்கையா இருந்திருக்கும் பாருங்கள். அவனுடைய யூத்தே ஃபுல்லா போயிருச்சுங்க. இளமை பருவத்துல அவன் காடுகளையும் மனாந்திரங்களையும் கெபிகளையும் குகைகளையும் ஒண்டி கொண்டிருந்தான். எந்த பயத்தோடு? உயிர் பயத்தோடு. சவுல் தன்னை கொன்று விடுவானோ என்ற பயத்தோடு அவன் அங்க பயந்து திரிந்து கொண்டிருந்தான். அந்த காலகட்டங்களில் தான் அவன் நிறைய சங்கீதங்களை எழுதினான் தாவீது. அப்ப ஆவியானவர் இல்லை என்றால் தாவீது அவ்வளவு சங்கீதங்களை எழுதியிருக்க முடியாது. அப்படிப்பட்ட தாவீது தன்னுடைய இரக்கம் திறமையில் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருந்தார், என்னை கொண்டு அவர் பேசினார் என்று சொல்லு. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக நான் பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே எலிசாவை பற்றி சொல்லுகின்ற போது 1 ராஜாக்கள் 18 எலியாவை பற்றி எலியாவுடைய ஊழியக்காரன் ராஜாவுடைய ஊழியக்காரன் வந்து சொல்லுகிறான், நான் உம்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்துக்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாபிடத்துக்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொண்டு போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறுவயது முதலே கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் என்று சொல்கிறான். இந்த வேலைக்காரன் யார்? இவன் வந்து ஆகாபின் வேலைக்காரனாக இருந்த போதும் தீர்க்கதரிசிகள் சிலரை ஆகாபுக்கு தெரியாமல் குகைக்குள்ளே மறைத்து வைத்து உணவும் தண்ணீரும் கொடுத்து பாதுகாத்து கொண்டிருந்தவன். அவனுக்கு இவன் வந்து தோன்றி என்ன செய்கிறான், நீ போய் ஆகாபிட்ட சொல்லு, நான் அவனை சந்திக்க வேண்டிய வேலை வந்துருச்சு, அவனை சந்திப்பேன்னு சொல்லு அப்படிங்கிறார். ஆனா இதே எலியா முதலாவதாக நம்ம எப்படி சந்திக்கிறோம்? இதே எலியாவை எலியாவின் ஆவி இருந்தது. அவர் வந்து ராஜா கிட்ட திடீர்னு வந்தாரு. வந்து நான் சொல்லாமல் இந்த தேசத்திலே இனி மழை பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு, மறைந்து போயிடுறாரு. அப்ப அவனை தேடுங்க, பிடிங்க அப்படின்னு சொல்றாரு ஆகாப் ராஜா. பிடிக்க முடியல. கர்த்தர் வந்து எலியாவை கேரியத் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் மறைத்து வைத்து விடுகிறார். அங்கே வந்து அவனுக்கு காகங்கள் காலையிலையும் சாயங்காலமும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுக்கிறது. காகம் பொதுவாக என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஆகாய தோட்டி என்று அழைக்கப்படுகிறது. ஆகாய தோட்டினாக துப்புரவு பணியாளர். காகம் வந்து துப்புரவு பணியாளராக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காகத்தை கொண்டு எலியாவை போஷித்தார் கர்த்தர். அப்படி அந்த கேரியத் ஆற்றங்கரை இருந்த போது கொஞ்ச நாள்ல அந்த கேரியத் ஆற்றங்கரை இல்ல தண்ணீரும் வற்றி போயிடுச்சு. அப்பயும் கர்த்தர் ஆவியானவர் எலியாவின் மேல் இருந்தார். அப்பொழுது என்ன செய்யறார் கர்த்தர் எலியாவின் இடத்துல, நீ போ, சாரிபத் என்ற ஊருக்கு போ. எது சாரிபத் என்ற ஊர் எங்க இருக்கிறது? தீரு சீதோன் எல்லைகளில் இருக்கிறது. அந்த தீரு சீதோன் குமாரத்தி தான் இவன் ஆகாமுடைய மனைவி ஏசபேல். அந்த சீதோனிய நகரத்திலிருந்து வந்தவள். அந்த இடத்துல இருக்கிற சாரிபாத்துங்கிற ஊருக்கு கர்த்தர் வந்து எலியாவை அனுப்புகிறார். அங்க ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு வைத்திருக்கிறார், இவனை போஷிக்கும்படி. மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைத்திருந்த போது எல்லா பக்கம் பஞ்சகாலம் வந்திருந்தது. ஆனாலும் கூட எலியா இருந்த அந்த வீட்டிலே உணவுக்கும் நீருக்கும் பஞ்சம் இல்லாமல் இருந்தது. அதன் பிறகு எலியா திருப்பி வந்தான். வந்து அந்த வேலை முடிஞ்சிருச்சு. 3 ஆண்டு காலம் வறட்சியான காலம் முடிஞ்சிருச்சு. அப்ப எலியா வந்து தன்னை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற போது சொல்லுகிறான் அந்த ஆகாபுடைய வேலைக்காரன் இடத்துல. அப்போ ஆகாபுடைய வேலைக்காரன் இந்த வசனத்தை சொன்னான், நான் ஒருவேளை போய் சொல்லிடுறேன் ராஜா கிட்ட, ஆனாக்கா மறுபடியும் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து உங்களை தூக்கிட்டு போய் வேற இடத்துல கொண்டு போய் வச்சிருவாரு. அப்ப நான் ராஜாவுக்கு கெட்ட பிள்ளை ஆயிடுவேனே அப்படின்னு சொல்றேன். ஆனாக்கா நீ இப்போ இந்த நான் அப்படி செய்ய மாட்டேன், நான் வந்து நிச்சயமாக ராஜாவுக்கு என்னை காண்பிப்பேன் என்று சொல்லுகிறான். ராஜாவுக்கு காண்பித்தான் எலியா. அங்க என்ன ஆயிடுச்சு? ராஜாவுக்கும், அதாவது ராஜாவுடைய மனிதர்களுக்கும், அதாவது தீர்க்கதரிசிகள், பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கும் தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய எலியா என்ற ஒரே நபருக்கு இடையில ஒரு போராட்டம் நடக்கிறது கர்மேல் மலையின் மேல். அந்த போராட்டத்துல எலியா தான் ஜெயித்தார். நம்ம எல்லோருக்குமே நன்றாக தெரியும். அவர்கள் வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரை சந்தம் கூறிக்கொண்டிருந்தார்கள்.
ஆனால் பாகால் இறங்கி வரவில்லை. ஏன்னா பாகால் ஒரு தெய்வம் இருந்தா தானே, கற்பனையான தெய்வம் எப்படி இறங்கி வரும்? அப்ப இங்க அதுக்கப்புறம் எலியா என்ன செய்யறாங்க? எலியா 12 கற்களை எடுத்து வைத்து ஒரு சிறிய மேடை அமைத்து அந்த மேடையின் மேல குடங்குடமா தண்ணீரை ஊத்த சொல்றார். ஒரு காளை ஒன்றை எடுத்த சந்தாக துண்டித்து வைத்து குடங்குடமா தண்ணீர் ஊற்ற சொல்றார். அது எதுக்காக அந்த மாதிரி செஞ்சாரு? கர்த்தர் அக்னியினாலே பதில் கொடுப்பார் என்று நம்பிக்கை இருந்தது. எந்த தேவன் அக்னியினாலே பதில் கொடுக்கிறாரோ அவரே உண்மையான தேவன் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே போட்டியில வைத்திருந்தார். அப்போ இவர் ஒரு சிறிய ஜெபம் தான் சொன்னார். ஏனென்றால் எலியா கர்த்தருடைய ஆவியானவரால் நிரம்ப பெற்றவராக இருந்தார். அவர் ஒரு சிறிய ஜெபம் தான் பண்ணினார். அந்த ஜெபத்தின் முடிவிலே என்னை கேட்டலும் என்றார். உடனே வானத்திலிருந்து அக்கினி விழுந்து அந்த பலிபீடத்திலிருந்த மாட்டையும், வெட்டி பலி செலுத்தப்பட்டிருந்த அந்த மாட்டையும், அந்த கற்களையும், அந்த தண்ணீரையும், அந்த இடத்துல உள்ள மண்ணையும் கூட பட்சித்தது. ஒரு பெரிய குழிதான் இருந்தது அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இவர் ஒரு மேடை அமைத்திருந்தார். அந்த மேடையின் மேலே பலிப்பொருளை வைத்திருந்தார். காலை துண்டித்து வைத்திருந்தார். அதோடு கூட சுற்றிலும் நீரை ஊற்றி வாய்க்கால் போல நீர் அங்கே இருந்தது. ஆனால் கர்த்தருடைய அக்கினி இறங்கின போது அந்த இடத்துல ஒரு குழி மட்டும்தான் காணப்பட்டது. அப்ப எல்லாருமே கர்த்தரை தெய்வம் சொன்னாங்க. ஆனாலும் கூட யாரும் எலியா கூட வரல. எலியா தனியாளா தான் இருந்தான். அப்போ என்ன செய்யறான்? ஆனாக்கா அந்த ஜனங்கள் எல்லாரும் சொன்னான், பாருங்க, முதல்ல சொன்னா கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், எந்த மட்டும் 2 நேரம் குந்தி நடப்பீர்கள் என்று கேட்டான். இது அத்தனை ஆவியானவர்கள் நிரம்ப பெற்றதான் கேட்டான் எலியா. அப்புறம் இந்த சம்பவம் நடந்த பிற்பாடு கர்த்தருடைய மக்கள், அதாவது யூதர்கள் இவனிடத்துல சேர்கிறார்கள். அப்போது என்ன எலியா கட்டளை இடுகிறான், அந்த தீர்க்கதரிசி, பாகாலின் தீர்க்கதரிசிகள், தோப்புக்கிற தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பிடி, அந்த 850 பேரையும் கொண்டு போடு அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி எல்லாத்தையும் வெட்டி போட அங்கே ஒரு பெரிய சம்பவமே நடந்தது. இதை கேள்விப்பட்ட இயேசபேல் என்ன செய்தால், ஏன்னா இயேசபேல் தன்னுடைய சீர்சனத்தியாக கொண்டு வந்தது என்ன கொண்டு வந்தாள்? தன்னுடைய நாட்டிலே இருந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் 400 பேர், தோப்பு வைக்கிற தீர்க்கதரிசிகள் 450 பேர், இந்த 850 பேரை தான் சீதனமாக கொண்டு வந்திருந்தாள். சீதனிலிருந்து வந்த தேவி சீதனமாக கொண்டு வந்த அந்த 850 தீர்க்கதரிசி, பாகாலின் தீர்க்கதரிசிலையும் இஸ்ரவேல் கிராமங்கள், நகரங்கள் எல்லாவற்றையும் அப்பாயிண்ட் பண்ணி என்ன செய்யறான்? இந்த மக்களை விக்கிரகங்களுக்கு தூண்டி விட செய்தாள். அப்படிப்பட்ட 850 பேரும் கர்த்தருடைய ஆவி இறங்கி இருந்த எலியாவினால் கொல்லப்பட்டார்கள். அதனால அவ ஒரு சபதம் செய்தார், இன்று நாளைக்குள்ள நான் அந்த தீர்க்கதரிசி நீ செய்ததே உனக்கு செய்யலைனாக்கா பாரு அப்படின்னு சொல்லி சவால் விடுறார். அதுக்கு பயந்துகிட்டு எலியா ஓடுகிறார். எலியா ஓடி போய் வனாந்தரத்துல ஒரு சூரியச்செடி நிழலின் கீழ் படுத்திருக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அவனை எழுப்பி என்ன செய்ய பலன் கொடுக்கிறார். எப்படி? அப்பமும் தண்ணீரை வைக்கிறார். அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் சாப்பிட்டு திருப்பி படுத்துக்கிறான். அப்புறம் திருப்பி இன்னொரு தடவையும் அப்பமும் தண்ணீரும் கொடுக்கிறார். இந்த மாதிரி 2 முறை சாப்பிட்ட அப்பம் தண்ணீரின் பலத்தினாலே அவன் 40 நாள் நடந்தே போகிறான். யோசிச்சு பாருங்க, 2 வேளை உணவு. அந்த 2 வேளை உணவு சாப்பிட்ட உடனே 40 நாள் நடக்கக்கூடிய பலம் வந்துட்டது. நேத்து ஒரு நாள் நான் நேற்று எனக்கு சாப்பாடு சரியில்லை. காலையில ஒரு 3 ஸ்லைஸ் பிரெட், ஒரு 2 வாழைப்பழம் தான் இருந்தது, சாப்பிட்டேன். ஆனாக்கா ஃபுல்லா வேலை நிறைய இருந்தது. நேற்று 2:30 3 மணி வரைக்கும் வேலைகள், இந்த பாண்டமங்கலத்து மீட்டிங்காக வேலைகள் நிறைய இருந்தது. அதை பூரா முடிச்சுட்டு போகும்போது 3 மணி ஆயிடுச்சு. 3 மணிக்கு இந்த ஹோட்டல்ல சாப்பாடு இருக்கான். போய் ஒரு சின்ன ஹோட்டல்ல புரோட்டா 2 சாப்பிட்டு ஒரு ஆம்லெட் சாப்பிட்டு வந்தேன். நேற்று பூரா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. பிரியமானவர்களே, ஒரு நேரம் சாப்பிடாட்டி நமக்கு எவ்வளவு டயர்ட் ஆயிருது. அவன் 2 நேரம் சாப்பாடு சாப்பிட்டு 40 நாள் நடந்து போனான் எலியா. அந்த சாப்பாட்டின் பலத்தினாலே அதை போட்டிருக்குது, வாசத்திலே போட்டிருக்குது. அந்த உணவின் பலத்தினாலே அவன் 40 நாள் நடந்து ஓரை பருவதம் மட்டும் போனான். அங்கேயோ ஒரு கெபியிலே ஒண்டி கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே பேசுகிறார் அவனிடத்துல, இங்கே எலியாவே, உனக்கு இங்கே என்ன காரியம் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இப்படி ஆதியாகமத்திலே அநேக இடங்களிலே, பழைய ஏற்பாட்டிலே அநேக இடங்களிலே ஆவியானவர் அநேக நபர்களிடத்திலே செயல்பட்டு கொண்டிருந்திருக்கிறார். அதை பற்றி தொடர்ச்சியான விஷயங்களை நாம் எலியாவிலே முடித்தோம்.
அடுத்து எலிசாவிலே தொடங்க வேண்டும். அதை நாம் அடுத்த வாரம் தொடருவோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் தொடருவோம். தொடர்ந்தும் கூட என்னுடைய ஊழியங்களுக்காக ஜெபிங்கள். முக்கியமாக பாண்டமங்கலம் பகுதியிலே நாளை வருகிற திங்கட்கிழமை ஒரு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த நாமக்கல் மாவட்ட ஊழியர்களுக்கான தபால் பாட விழிப்புணர்வு கூட்டம் ஒன்று நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். அந்த திட்டப்படி எல்லாம் காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக நேற்று ஒரு பார்சல் அனுப்பியிருக்கிறேன். அந்த பார்சல் போய் சேருமா, அதை போய் சேரணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஜெபிங்க. ஏன்னா அந்த பார்சல் நிறைய புக்லாம் இருக்குது. அங்கே ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய புத்தகங்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பேகு எல்லாமே இருக்கிறது. அதுக்காக ஜெபியுங்கள். அந்த கூட்டம் நல்ல முறையில் நடைபெற என்பதற்காக அந்த கூட்டத்துக்கு வர வேண்டிய எல்லாரும், அதாவது மோட்டிவேட்டர்ஸ், அதோட ரிசோர்ஸ் பர்சன்ஸ், பேசுகிறவங்க, ஊழியர்கள் எல்லாரும் நேரத்துக்கு வந்து சேரணுங்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆவியானவர், வேதாகமத்தில் ஆவியானவர் என்ற பாடத்தொடரின் 2ஆம் பகுதியை நாம் அடுத்த வாரத்திலே பார்ப்போம். நன்றி சகோதரர்களே, நன்றி சகோதரிகளே. நல்ல ஒரு ஆலோசனையை இந்த நாளிலே நமக்காக புதிதாக ஆரம்பித்திருக்கிற அருமை சகோதரருக்கு குழுவின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுவோம். தொடர்ச்சியை நாம் கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரங்களிலே படுக்கும்படியாக தேவன் தாமே நமக்கு தயவு பாராட்டுவாராக.